தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். பன்னீர் பெருமாள் அவரோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் பன்னீர். வணக்கம். திமுக அதிமுக கூட்டணி உண்மையிலேயே பேசப்பட்டது அப்படின்னு கம்யூனிஸ்ட் சார்பாகவும் சரி, இன்னும் சிலவர்கள் காங்கிரஸ்காரர்களும் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு முக்கியமான செய்தியாக உரையாடப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தல் ரிசல்ட்டு மே 4 வந்துச்சு. மே 10 விஜய் பொறுப்பேற்றுட்டார். சிஎம்மாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டார். மே 4 சாயங்காலமே திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படின்னு திமுகவுடைய தலைவர் சொல்லிட்டார். இந்த மே 4 10 வரைக்கும் சரியான அந்த 118 எண்ணிக்கை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தது தாவேக்கா. ஆமாம். தாவேக்காவுடைய ஆஃபீஸுக்கு, விஜய் ஆஃபீஸுக்கு யாரோ காரில் முகத்தை மூடிட்டு போனாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. அப்போ யார் முகத்தை மூடிட்டு போனதுன்னு சட்டசபையில் பிரேமலதா கேட்டாங்க. சம்பந்தமே இல்லாமல் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவரை விட்டுட்டு சிவி சண்முகம் வீட்டில் போய் விஜய் சால்வை போத்தினார். ஒரே கட்சியில் ரெண்டா பொளந்து பாதி பேர் விஜய் ஆதரவு கொடுத்தாங்க. இது எல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா அந்த மே 4 to 10 அப்புறம் பதவியேற்ற பிறகு 13 அந்த கூத்து நடந்துச்சு. அதிமுகவில் பாதி பேர் நடந்தது. அப்போ இந்த மொத்த நரேசன்ஸையும் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை உடைச்சது விஜய், அமமுக காமராஜ கடத்துனது விஜய். அவர் கையெழுத்து போட்டாருன்னு ஒன்று சொன்னாங்க, அதுக்கு அவங்களே வீடியோ வெளியிட்டாங்க. அவரே திரும்ப உட்காந்து இல்லை அது போலியான அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. மறுநாள் அவரே விஜயை சட்டமன்றத்தில் புகழ்ந்தார். இதெல்லாம் விஜய்க்காக நடந்தது. ஆனால் 14 நாள் கழிச்சு நேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பெரியவர், அவருக்கு போன ஆட்சியில் தகைசால் தமிழர் விருதெல்லாம் கொடுத்தாங்க. நேற்று உட்காந்து பத்திரிகையாளர் சொல்கிறார் திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி செய்தது. இன்னைக்கு தோழர் வீரபாண்டியர் ஏதோ எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு. நான் நினைக்கிறேன் இந்த 14 நாளில் தமிழ்நாடு இது எல்லாத்தையும் கடந்து வந்துருச்சு. உண்மையிலேயே குதிரை பேரம் நடந்த காமராஜர் கடத்தின கேஸை இன்னும் யாரும் பேசலை. உண்மை அதிமுகவில் உடைஞ்சு போனவங்க திரும்ப இன்னைக்கு எடப்பாடி தான் எங்கள் தலைவர் செயலாளர்னு வேலுமணி பேட்டி கொடுத்து இடமறிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம், மே 4 ரிசல்ட் அன்னைக்கு இரவே லீமா ரோஸ் அதிமுகவினுடைய எம்எல்ஏ அவர்கள் ஆமா எடப்பாடி என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு தாவேக்காவுடன் ஒரு பத்திரிகை அது 2 முறை கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தாங்க. அந்த அவங்க ரிசார்ட்ல பாண்டிச்சேரியில் அடைச்சி வச்சிருந்தப்ப பாண்டிச்சேரி தற்காலிக சபாநாயகராக இருந்தார்ல அதிமுக அன்பழகன், அதிமுக செயலாளர், அவர் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார்னு சொன்னார். சிவி சண்முகம் அவசரமா போய் ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அந்த சிவி சண்முகம் என்ன பண்ணாரு, விஜய் ஆதரிச்சார். இப்போ அமைச்சராகிற ஆசையில ராஜ்யசபா எம்பியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த சிவி சண்முகம் வீட்டுக்கு விஜய் தான் நேரடியாக போனார். அது குறித்து இதுவரைக்கும் யாரும் பேசலை. ஆனால் இவங்க திரும்ப திமுக அதிமுக முயற்சி பண்ணிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேபியில் ஆரம்பித்து இன்னைக்கு வீரபாண்டியர் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த 14 நாள் இருக்குல்ல, இந்த 14 நாளில் முதல்ல வட சென்னையில் சில பகுதிகளில் மின்வெட்டுன்னு சொன்னாங்க. ஆமாம், பெரம்பூரில் நாங்கள், அடுத்து குளத்தூரில் நாங்கள், ராயபுரத்தில் நாங்கள், நான் குடம்பாக்கல என் ஊரில் நாருக்கு இடத்துல கரண்ட் கட்டு தான். நேற்று மதுரையில் மின்வெட்டு வந்துச்சு. இன்னைக்கு ராமநாதபுரத்தில் வந்துருச்சு. வட சென்னையில் ஆரம்பிச்சு மதுரை ராமநாதபுரம் வரைக்கும் மின்வெட்டு. நான் அடிஷனலா சொல்லிடுறேன். இப்போ எனக்கு ஊர்ல எனக்கு வீடு திருப்பூர் பக்கத்துல, அங்க மின்கட்டு ஆச்சுன்னா எனக்கு மெசேஜ் வரும். எனக்கு கோடம்பாக்கத்துலயும் மின்கட்டு, நான் வீட்டுல இருக்கேன் வாடகைக்கு, அங்க ஊர்லயும் மின்கட்டு அப்படின்னு மெசேஜ். இன்னைக்கு படியூரில் இந்த இடத்துல மின் துண்டிக்கப்படுது மெசேஜ் வருது. அப்ப பேன் தமிழ்நாடு முழுக்க கட்ட, தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சது வட சென்னையில இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு. மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க, ராத்திரி போராடிக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து இதுவரைக்கும் அது சண்முகமாக இருக்கலாம், இல்லை ஐயுஎம்எல் காதர் மொய்தீனா இருக்கலாம், இல்லை நம்ம வீரபாண்டியன் தோழராக இருக்கலாம், இல்லை விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்கள் ரெகுலராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பேசக்கூடியவங்க இது வரைக்கும் பேசலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடக்குது. சென்னையில் மெரினா கடற்கரையில் இப்போ போன வாரம் நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் பழகுனன்னு சொல்லி கூட்டிட்டு போய் பண்ணியிருக்காங்க. 10 வயசு சிறுமி கோயம்புத்தூர்ல, அது இப்போ வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. அந்த அம்மா கதறாங்க. அந்த அம்மா குடிச்சிட்டு படுத்து கிடந்தாங்கன்னு ஒரு நரேசனா பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய தாய்க்கு எதிராக கருத்துருவாக்கத்துல தாவேக்காவினர் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்புள்ள கூட்டணி கட்சியா வீரபாண்டியன் தோழரோ சண்முகமோ ஐயுஎம்எலோ இது குறித்து நீங்க என்ன பேசுனீங்க? தேர்தலுக்கு முன்னாடி பாட்டலுக்கு 10 ரூபான்னு விஜய் பாட்டு பண்ணார். இன்னைக்கு அது 20, 30, 40ன்னு போயிருச்சு.
அது தினந்தோறும் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. இல்ல சரி செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது சினிமா மாறிகள் அப்படின்னா அந்த அமைச்சரே பேட்டி கொடுக்குறாரு. அவருக்கு இப்போ அது உண்மை உரைச்சிருக்கு. ஆனா இது 10ல இருந்து 40 ஆனது குறித்து ஏதாவது கேள்வி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கேட்டாங்களா இல்ல ஐயுஎம்எல் கேட்டாங்களான்னு நமக்கு தெரியல. இன்னொன்னு, முதலமைச்சருடைய நேரடியான அரசியல் ஆலோசகர் ஒன்னு ஜான ஆரோக்கியசாமி, அவருக்காக வேலை பார்த்தவர். இன்னொருத்தரை போட்டிருக்காங்க விஷ்ணு ரெட்டி. அவர் மேல 4000 கோடி ரூபாய் மதுபான ஊழல் வழக்கு அவருடைய பிசினஸ் பார்ட்னரான அனில் ரெட்டி மேல இருக்கு. அந்த அனில் ரெட்டியோட, அதாவது அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாத்திலையும் பாஜகவால விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவருடைய பிசினஸ் பார்ட்னர் தான் விஜயுடைய அரசியல் ஆலோசகர். அது குறித்து வீரபாண்டியன் தோழரோ இல்ல சண்முகமோ காதர் மொய்தீனோ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோ இதுவரைக்கும் எதுவும் கேட்கல. ஆனா இவங்க எல்லாரும் திமுக அதிமுக 15 நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நேற்று மணலில் ஓட விட்டு அடுத்தடுத்து வெட்டியிருக்காங்க. தினந்தோறும் தமிழ்நாடு முழுக்க கொலை நடந்திருக்கு. திண்டுக்கல் கரூர் பக்கத்துல தோட்டத்துக்கு விவசாய வேலைக்கு போனவரை துப்பாக்கியால சுட்டுருக்காங்க. விலங்கு 10 குண்டு பாஞ்சிருக்கு. எதுக்கு சுட்டீங்கன்னு தெரியல. விலங்கு வேட்டைக்கு போனவரை சுட்டம்ருக்காங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். காவல்துறை அதிகாரி பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பா மீடியாவில் பிரஸ் மீட் கொடுக்கும் போதே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாய் விட்டு எப்படி சிரிக்க முடியுதுன்னு தெரியல. ரெண்டாவது நர்ஸ், அதாவது செவிலியர். அடுத்து வந்து திருச்சியில ஒரு நர்சிங் மாணவி வந்து சிகிச்சைக்கு போன இடத்துல அரசு மருத்துவமனையில உயிரிழந்திருக்காங்க. இங்க போராடிட்டு இருக்காங்க. மாணவிகள் போராடிட்டு இருக்காங்க. 2 நாளா போராடிட்டு இருக்காங்க. அடுத்து இங்க செங்கல்பட்டு நினைக்கிறேன், இங்க வந்து சிகிச்சைக்கு போன தன்னுடைய கணவன் தவறான சிகிச்சையால இறந்துட்டாங்கன்னு ஒரு இளம் மனைவி வந்து கதறிட்டு இருக்காங்க. போன ஆட்சி நடந்தப்ப ஆதவர்ஜுனா வந்து மாசு சுப்பிரமணியனுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னாரு. இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அவங்க செங்கச்சூளையில போய் 1 லட்சம் எங்களுக்கு கமிஷன் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாரா போய் தாவேக்காரங்க அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ள போய் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. சென்னையில பல இடங்கள்ல தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கு. எல்லாமே இந்த 14 நாள்ல தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருக்கு. நான் வந்து போன வாரம் ஊருக்கு போயிட்டு வர்றப்ப திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு நின்னேன். 3 மணி நேரம் நின்னேன். ஆயிரக்கணக்கான பேர் நின்னாங்க. ரெகுலரா போய்கிட்டு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த நிர்வாகம் பஸ் மதுரைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை 1 to 1 வரும். கோயில்பட்டியில, சாத்தூர்ல, விருதுநகர்ல மட்டும் நிக்கிறது. ஆனா வரல. இல்ல, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நிர்வாக சீர்கேடு தான். இவங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. அதிகாரிகள் எல்லாம் அவங்க போன ஆட்சியில் நிறைய வேலை வாங்கினாங்கன்னு சொல்லி தான் அவங்க தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஃப்ரீயா இருப்போம்னு இருக்காங்க. இது குறித்து எந்த கேள்வியும், மக்களுக்கு போக்குவரத்து இல்லை, மின்சாரம் இல்லை, தண்ணி இல்லை, அரசு மருத்துவமனைகள் ஒழுங்கா இயங்கல, உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. இது எது குறித்தும் இதுவரைக்கும் கேள்வி கேட்காத கம்யூனிஸ்டுகள் 10 நாளைக்கு முன்னாடி ஆட்சி அமைஞ்சு இவங்க எல்லாம் ஆதரிச்சு போயிட்டு வந்த பிறகும், அமைச்சர்களாவே ஆன பிறகும் திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணார்கள் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இன்னைக்கு வந்து அதுல புதிய தலைமுறையில அவரு வீரபாண்டியன் வந்து பாஜக பின்னாடி இருந்ததுன்னு சொன்னதா ஒரு கால போட்டிருக்காங்க. இன்னும் பேட்டி வரல. ஆனா பாஜகவோட அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்கவருடைய பிசினஸ் பார்ட்னர் முதலமைச்சருடைய ஆலோசகர். அந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் பார்ப்பனரை போட்டாரு விமர்சனம் பண்ண பார்த்தீங்களா? இங்க சென்னையில ஒரு கோவில்ல வந்து அர்ச்சகராக இருந்த ஒரு பிராமின் பார்ப்பனர், அவர் வந்து அங்க வழிபட வந்த ஒரு பக்தை ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளினிக்கிட்ட பாலியல் வல்லுறவுல ஈடுபட்டு அதுக்கப்புறம் உடனே கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி அவங்க கூட பல நாள் வந்து அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி பல பேரை பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த அம்மா வந்து வெளியே பேசி போன ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஆள் அர்ச்சகர் வந்து தலைமைச் செயலகத்துல அமைச்சருடைய பாலியல் குற்றத்திற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அவருடைய அலுவலகத்திலே சந்திச்சிருக்காரு. இது குறித்து இதுவரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கோ ஐயுஎம்எலுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தாவேக்காவை காப்பாத்துறதுக்கு விஜயோடைய நிர்வாக சீர்கேடு இந்த ஆட்சி நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு, நிர்வாக திறமையற்ற தன்மை, மக்களுடைய அவதிகள் இதெல்லாம் நடக்கிறப்ப திமுக அதிமுக சேர பார்த்துச்சு அப்படின்னு ஒன்ன திரும்ப திரும்ப பேசி மக்களுடைய பிரச்சனைகளை மடைமாற்ற வேலையை புதிய தலைமுறை உள்ளிட்ட பல ஊடகங்களும் இந்த கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்லும் சேர்ந்து பண்றதுக்காக. ஏன்னா நேற்று காதர் மொய்தீன் பேட்டி கொடுத்துருக்காரு, அதே விஷயத்துக்கு இன்னைக்கு வீரபாண்டியன் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன பேசிக் எத்திக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்குறேன். நேரடியா அவர் வீடு வடசென்னையில தான் இருக்கு. அந்த பகுதிகளில் தான் மின்வெட்டு நடக்குது. மக்கள் போராடிட்டே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போய் பார்த்துருக்கணும்ல. இன்னும் உட்கார்ந்தவர் திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்கன்னே பேசிக்கிட்டு இருப்பாருன்னா அவருக்கு முதல்ல என்ன அரசியல் அறம் என்ன இருக்குன்னுங்கிற கேள்வி நமக்கு வருதுல்ல. இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் பேருன்னு சொல்றீங்க.
ஊடகங்கள் பாலியல் சிக்கலில் இறந்து போன குழந்தைகள் குறித்தோ இல்ல மாணவிக்கு ஏற்பட்ட மரணம் குறித்தோ இது குறித்தெல்லாம் பேசாம ஏன் இதை பத்தி பேச இல்ல, இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து விஜய் கோட்டு போட்டாரு, விஜய் கார் ஓட்டினாரு, இந்த 10 நாள்ல முதல் 3 நாள் ஃபேக் நியூஸ், திமுக அரசாங்கம் செஞ்ச எல்லா திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டி பார்த்தாங்க. அது ஒரு கட்டத்துல அம்பலப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து டிஃபன் கேரியர் எட்டு வர்றாரு, 9 மணிக்கே வந்துடுறாரு, அவரே சாப்பிடுறாரு அப்படின்னு ஒரு நாள் ஓட்டி பார்த்தாங்க. டெய்லி ஒரு கார்டு டெய்லி ஈவினிங்ல போட்டாங்க. செக்ரட்டரியேட் இருந்து வெளியே போகும்போது மக்களுக்கு கை காட்டுறாரு அப்படிங்கிறத தினமும் நான் என்ன கேட்கிறேன், செக்ரட்டரியேட்டுக்கு முதல்ல வர முதலமைச்சர் இவர்தானா? இவர் வந்து 17 கிலோமீட்டர் ரோட 2ஆ பிளந்துடுறாங்க. அது வந்து டிராபிக்ல, அதாவது ஈசிஆர்ல அந்த ரோட 2ஆ பிரிச்சு ஒருவேளை பொதுமக்களும் ஒருவேளை வரும் 17 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு வந்து போலீஸ்காரங்களை நிப்பாட்டிட்டு ஒரு வர்றத ஒரு எளிமைன்னு வைக்க ப்ரொபகண்டா பண்றாங்க. சித்தரஞ்சன் சாலையிலிருந்து அவர் பழைய சிஎம் இருக்காருல்ல, அவர் வீட்டில இருந்து ரைட் எடுத்து நேரா வந்தா அறிவாலயம் வந்துடும். ஆனா அந்த இடத்துல பாலம் கட்ட ஆரம்பிச்சாங்க. பாலம் கட்ட ஆரம்பிச்ச பிறகு அந்த இடத்துல ஒன்வேவா திருப்பி விட்டாங்க. சிஎம் வீட்டுல இருந்து நீங்க ரைட்ல வந்தீங்கனாலே அந்த மூப்பனார் பாலத்துக்கு போது பார்த்தீங்களா, அந்த ரோடு ஒன்வே. ஆனா ஒரு சிஎம் லட்சம் என்ன பண்ணிருக்க முடியும், அவர் வரும்போது அதை மறிச்சு இப்படி திரும்பி 1 கிலோமீட்டர்ல அவர் அறிவாலயத்துக்கு போயிருக்க முடியும். ஆனா அவர் அந்த பக்கம் காவேரி ஹாஸ்பிட்டல் போய் ஆர்கே ரோடு போய் இதுல ஜெமினி பிரிட்ஜ் வழியா அறிவாலயத்துக்கு வந்தாரு. போறப்ப வழக்கமா மக்கள் போற ஒரு கிலோமீட்டர் இடைப்பட்ட இடத்துல கூட அது பாலம் கட்டுறதுக்காக அங்க நிறைய டிராபிக் மாற்றப்பட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால அப்படி எந்த தொந்தரவும் பண்ணாம சுத்திக்கிட்டு போன முதலமைச்சர். இது இந்த ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, அவர் வீட்டுல இருந்து மூப்பனார் பாலம் போற அந்த ரோடு செனட் ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன், அந்த ரோடுல ரைட்டு வந்து அப்படியே அடுத்த ரைட்டு நேரா மவுண்ட் ரோட்லேயே வந்தா 600 மீட்டர்ல அறிவாலயம். ஆனா அவர் அந்த பக்கம் போய் ஆர்கே அந்த ராதாகிருஷ்ணன் சாலை போய் ஜெமினி பிரிட்ஜ் வழியா அறிவாலயத்துக்கு சுத்தி வந்தாரு. ஏன் அப்படின்னா, இங்க பாலம் கட்டுறோம், டிராபிக் இருக்கு, ஏற்கனவே நிறைய உண்மைவா இருக்கு, நம்மளால பொதுமக்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு. ஆனா 20 கிலோமீட்டருக்கு ரோட 2ஆ பிளந்து 10 அடிக்கு ஒரு போலீஸ் போட்டு வர்றத சாதனையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இந்த ஊடகங்களால சாதனையா சொல்ல முடியுதுன்னே தெரியல. இல்ல இப்ப ஊடகங்கள் இருக்குல்ல, இப்ப ஆணவ படுகொலை நடந்துச்சுல, எவிடன்ஸ் கதிர்னு ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்காரு தமிழ்நாட்டுல, கொந்தளிப்பானவர், ரொம்ப கோபக்காரர். போன ஆட்சியில அரசுக்கு பொறுப்புலன்னு போட்டாரு, இந்த ஆட்சியில சமூகத்துக்கு பொறுப்புலன்னு போடுறாரு. ஆணவ படுகொலைக்கு போன ஆட்சியில நடந்தா அதுக்கு திமுக ஆட்சியில நடந்தா அது ஆட்சி பொறுப்பு, இந்த ஆட்சியில நடந்தா அது வந்து சமூக பொறுப்பா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு 14 நாள்ல இப்படி மாறுறீங்க? நீங்க தான் ரௌத்திரமான ஆளாச்ச, கோபக்கார இளைஞர் நீங்க. என்ன இதுல நடந்து போச்சுன்னு கேட்கிறேன். நடந்த ஆணவ கொலைன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை கூட வந்து சொல்ற தைரியம் இல்லைன்னா நீங்களாம் என்ன ஆக்டிவிஸ்ட்? சில ரஞ்சித்ல ஆரம்பிச்சு எவிடன்ஸ் கதிரில் ஆரம்பிச்சு அது கம்யூனிஸ்ட்கள் வரைக்கும் அப்ப இதுல ஊடகங்கள் அதுக்கு மேல அவரை இந்த ஜிகனா காமிச்சு ஏமாத்திரலான்னு பார்த்தாங்க. இப்ப இந்த மோடி பண்ணார்ல, சாக்லேட் கொடுத்தார், உங்க ஊரே பெட்ரோல் இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, அடுத்த மாசத்துல பெட்ரோல் விலை 125 ரூபா வந்துருங்கிறாங்க. இவ்வளவு ஒரு 2 மாசத்துல வந்து இன்னும் மோசமாகும். அவரே சொல்றாரு மோசமாகும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுங்க, தேவையில்லாம வெளியே போவாங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் மறைக்கிறதுக்காக அந்த ஜிகனா வேலை பார்க்கறது. ஜிகனா வேலையிலேயே விஜயை வந்து காப்பாத்தி அவரை புனிதனாவே வச்சுக்கலாம்னு இந்த ஊடகங்கள் நினைச்சாங்க. அது அவங்களால பண்ண முடியல. அதுக்கு இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கூட சேர்ந்திருக்காங்க. இல்ல, எனக்கு என்ன டவுட்னா, இதை பேசுவதால் கம்யூனிஸ்டுகளுக்கும் இல்ல மத்தவங்களுக்கும் என்ன லாபம்? விஜய் பாதுகாப்பதால் விஜய் அவங்க அந்த கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த ஆட்சியை கொண்டு போகணும், அதுக்கு அவங்க நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதுக்கு அவங்க பண்றாங்க. முதல்ல திமுக அதிமுக கூட்டணி பிரேக்கிங் போட்டதே புதிய தலைமுறை தான். ஆனா அவங்களுக்கு விஜய் வீட்டுக்கு காமராஜ் தான் முகத்தை முடிட்டு போனாருங்கிறது மட்டும் கடைசி வரைக்கும் ஏன் தெரியல. ஆளுநரை பார்த்து டிடிவி தினகரன் சொல்ற வரைக்கும் புதிய தலைமுறையில் அது பிரேக்கிங் கிடையாதுல்ல. ஆனா அது மட்டும் நீங்க வந்து அதாவது சிவி சண்முகம் வீட்டுக்கு போனது விஜய், ஆனா அதிமுக கூட கூட்டணி வைக்க பார்த்தது திமுக அப்படின்னு இப்போ வரையும் பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட அவர் சொன்னார், இவர் ஏன் நீ சிவி சண்முகம் வீட்டுக்கு போனேன்னு விஜயை பார்த்து கேட்கிற தைரியம் மு வீரபாண்டியனுக்கோ சண்முகத்துக்கோ காதர் மைதீனுக்கோ திருமாவளவனுக்கோ இருக்கா இல்லையா? ஆனா நீங்க திரும்ப திமுக பத்தி மட்டுமே பேசியிருக்கீங்களே. உங்களுக்குலாம் அடிப்படையில ஒரே ஒரு 10 நாள்ல ஏன் நீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறு இழக்கிறீங்கன்னு கேட்கிறேன். மின்வெட்டு குறித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த 10 நாள்ல என்ன பேசிச்சு? பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல, இந்த 10 நாள்ல இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஐயுஎம்எல் என்ன பேசிட்டாங்க? நேற்று பேசுறாரு, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்கித்தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்களா ஐயுஎம்எல் அவர் வந்து பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், பாவநாசத்துல போன முறை நீங்க நின்னீங்களா? போன முறை அங்க நின்று ஜெயிச்சது வேற ஒருத்தர். நீங்களே வேற ஒரு தொகுதியில், அந்த ஊர்ல உங்களுக்கு வேட்பாளரே கிடையாது. பாவநாசத்துல வேட்பாளரே இல்லாம பக்கத்து ஊர்ல இருந்து வேட்பாளரை போட்டாங்க ஐயுஎம்எல்ல. அவரை ஜெயிக்க வச்சது திமுக.
அது ஏற்கனவே வந்து திமுக கூட்டணி 3 தேர்தலாக ஜெயிக்குது. அதனால அவர் வந்து 2 தேர்தலாக ஜெயிக்குது, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் பாபநாசம் தொகுதிக்குள்ள வேட்பாளரே இல்லாம பக்கத்து தொகுதியிலிருந்து வேட்பாளர் போட்ட காதர் மொய்தீன் சொல்றாரு, எங்கள் வாக்கில் தான் நீங்கள் ஜெயிச்சீங்க. ஆனா இந்த 10 நாள்ல நடந்த இப்ப திருப்பரங்குன்றம் குறித்து அது வந்து திமுகவும் பாஜகவும் நடத்துற நாடகம்னாரு யாரு, விஜய். அது குறித்து நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா அவர்கிட்ட? வக்பு சட்டம் குறித்து அவர் ஏதாவது அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்களா? விஜயை பாதுகாக்க ஒரே ஒரு அமைச்சர் பதவிக்கு உங்க 60 ஆண்டு கால வரலாறு விட்டுட்டு இப்படி கண்ட கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் தகைச்சார் தமிழர் விருது பெற்று உங்களுக்கு எல்லாம் மரியாதையா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. தொடர்ச்சியாக அதில் 2 விஷயங்கள் நீங்கள் சொல்றது இருக்கு. ஒன்று வந்து கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடுகளுடைய மாற்றம், இன்னொரு பக்கம் ஊடகங்கள் இதை வந்து தூக்கி பிடிக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களை ஆதரிச்சாலும் கம்யூனிஸ்டுகளா இருக்கீங்கன்னு சொல்றேன். சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் தள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, கவர்னர் நிகழ்ச்சியில் இப்படிதான் நடக்கும்னு அவங்க சொல்ல, அதான் இப்போ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதாவது திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு, தீபத்தை ஏத்தி தான் ஆகணும்னு திமுகவால சொல்லியிருக்க முடியுமா, முடியாதா? உயர்நீதிமன்ற தீர்ப்பு அரசாங்கமா நாங்க அமல்படுத்துறோம், அதை எதிர்த்து நின்னாங்கல்ல அவங்க. ஆமா, அதை எதிர்த்து நிக்கிற திராணி இல்லாத ஒருத்தருக்கு நீங்க இவ்வளவு புனித பிம்பம் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். கவர்னர் சொன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்னா இதே தான் நீங்க கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? அதாவது உங்க கண்ணு முன்னாடியே 6 மாசத்துல உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதை வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் முடியாதுன்னு சொன்ன ஒருத்தரையும், இது கவர்னர் ப்ரோக்ராம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உன்னையும் நீங்க ஒரே தட்டுல வச்சு கருத்து சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்? இது சண்முகத்துக்கு முதல்ல அடுக்குமான்னு கேட்கிறேன். அதே போல வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் சமூக நீதியோடு செயல்படுவார். இல்ல, அவருடைய செயல்பாடுகள் இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவர் வந்து கட்சியில சேர்ந்த பிறகு அப்படி இல்லை, அதுக்கு பிறகு அவர் மாறிட்டாரு. அடிப்படையில் அவர் வந்து ஒரு பார்ப்பனர், சாதி பார்த்து அவர் அங்க கொண்டு போய் விடலை அப்படிங்கறத எல்லாரும் சொல்றாங்க. மறைமல் நகர்ல அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறைமல் நகர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு மாத்துறாங்க, அது இவங்க ஜாதி பார்த்து பண்ணல. 8 தலித் அமைச்சர் இவங்க ஜாதி பார்த்து பண்ணலையா? அப்ப 8 தலித் அமைச்சர்னு நீங்க சொல்லும் போது சமூக நீதியை சாதி பார்த்து கொடுக்குறீங்க. 2 பார்ப்பனர்னு வரும்போது நாங்க ஜாதியே பார்க்காம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறீங்க. ஒரே இதுல 2 கருத்து. இன்னொன்னு, அந்த அறநிலையத்தை, அதாவது அவர் தாவேக்காவுக்கு வந்த பிறகு அப்படி பேசல அப்படிங்கிறாங்க. தமிழறிவு மணியன்னு ஒருத்தர், அவர் காங்கிரஸ்ல இருந்த வரைக்கும் ஊருக்கு நல்லது சொல்வேன், கனவு மெய்ப்பட வேண்டும்னு பாரதியாரா சமூக நீதி குறித்துலாம் பேசுவார். அதுக்கு காங்கிரஸ் வந்து வெளியே வந்த பிறகுதான் அவர் ஒரு ஒரிஜினல் RSS அஜெண்டான்னு தெரிஞ்சுது. இப்படி பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். RSS ஐடியாலஜிக்குள்ள இருப்பாங்க, வேற ஏதோ ஒரு கட்சிக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்க அஜெண்டா அதாவே இருந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் வந்து ரமேஷ் வந்து ராமர் கோயில் ஆதரிச்சு பேசியிருக்காரு. தமிழ்ல அர்ச்சகர் பண்ணணும்னா எல்லா கோயில்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் நீங்க வந்து எல்லாமே நம்ம மசூதிகள்ல தமிழ்ல ஓதுவாங்கலாம் அப்படிங்கிறது அவருடைய குரல். இதெல்லாம் RSS உடைய குரல். அப்புறம் ஒரு கட்சிக்குள்ள வரும்போது அமைதியா இருக்கிறாரு. அப்புறம் அன்னைக்கு அவருக்கு பதவி கிடைச்சிருச்சு. பதவி கிடைச்ச உடனே பாலியல் குற்றவாளியா இருந்தாலும் பார்ப்பனரை சந்திக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. இன்னைக்கு வந்து தாவேக்கா காரங்கள கோயிலா போய் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காராம். இவங்களுக்கு இன்னும் கோவில் நிர்வாகம் அறநிலையத்துறை எப்படி இயங்கும்னு வர தெரியாது. அது குறித்தே தனியாவே பேசலாம். அப்ப அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கொள்கை என்னவா இருந்துச்சு, கட்சிக்குள்ள வந்த பிறகு அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நீங்க அறநிலையத்துறையை கொடுக்குறீங்க, நீங்க அவருக்கு வேற துறை கூட கொடுக்கலாம். ஆனா கரெக்டா அதை அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல அர்ச்சனை கூடாதுங்கிறவரு கட்சிக்குள்ள வந்த பிறகு அவர் அதை பேசல. அவருக்கு அறநிலையத்துறை நீங்க கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவர் ஜாதி பார்த்து கொடுக்கல, அவர் அந்த கொள்கை உடையவர் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவர் பார்ப்பன லாபில வேலை செய்யறாரு. இதுதான் நடக்கிறது. இதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு யாருக்கும் கிடையாதுன்னு நினைக்கிறோமா? இதை கம்யூனிஸ்டுகளும் எதிர்க்கல. ரெண்டாவது, அவங்க எதுக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனா இதை எதுக்கக்கூடாதுன்னு பேசுறாங்கல்ல. அவர் அப்படியெல்லாம் அவர் சமூக நீதியுடன் செயல்படுவார். நமக்கு அவரே பார்ப்பன லாபில இன்னைக்கு அந்த ஐயரை பார்த்துட்டாரு, பாலியல் குற்றவாளியவே பார்த்துட்டாரு. ஆனா அவர் சமூக நீதியுடன் செயல்படுவார் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. ஐஎம்ல எதிர்த்துருக்கணுமா இல்லையா? நீங்க ராமர் கோயில் குறித்து அவர் கருத்து இது, அவர் எப்படி அமைச்சராக கொடுக்கலாம், ஒரு சின்ன டிமாண்டு அவருக்கு மாத்தி கொடுங்க, அது எதுவுமே வைக்காம 10 நாளைக்கு முன்னாடி பதவியேற்பு முடிஞ்ச பிறகுமே இவங்க உட்காந்து திமுக நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, திரும்ப இதை விஜய்க்கு வந்து விஜயை காப்பாற்ற ஆள் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனாவும் ஆரோக்கியசாமியும் ஜோசியருமே ஆட்சி நடத்திக்குவாங்க, நம்ம அப்படியே கோட் ஷூட் நடத்திட்டு கார் ஓட்டிட்டு டிஃபன் கேரியர்ல சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சாரு. ஆனா ஆதவர்ஜுனாவால ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியல. ஜோசியரை எதிர்ப்புலையே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப ஜான ஆரோக்கியசாமி என்னைக்குமே வெளியே வராத ஒரு மூஞ்சி, வெளியே வராத ஒரு ஆளு. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப என்ன வரன்னு தெரியாம நேற்று காதர் மொய்தீன், இன்னைக்கு வீரபாண்டியன், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு திரும்ப சண்முகமோ இல்ல விசிகே சார்பா யாரோ ஒருத்தரோ இதே திமுக அதிமுக கூட்டணி வைக்க ஆரம்பிச்சது அடுத்தடுத்து பேட்டி கொடுப்பாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க யாருமே
அந்த விஷ்ணு ரெட்டியை நியமிச்சது குறித்து கருத்தே சொல்லலை. 4000 கோடி 4000 கோடி ஊழல்ல, மதுபான கொள்கை ஊழல்ல அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்கக்கூடியவருடைய பிசினஸ் குற்றவாளி தான் அவரு. ஆமா, பிசினஸ் பார்ட்னரு ஒரு விசாரணையில இருக்காரு. அமலாக்கத்துறை கண்காணிப்புல இருக்கிற ஒருத்தர் ஆலோசனை கொடுத்து விஜய் ஆட்சி நடத்தினா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். ரொம்ப முக்கியமான தகவல்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி பண்ணீர். நன்றி.